ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடல். எங்கள் வீட்டில் வந்து தீபாவளிக்கான எல்லா ப்ரிப்பரேஷன் ஒர்க்குமே வந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே ஸ்வீட் செய்கிறதோ இல்லை முறுக்கு சுடுறதோ அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. அது மாதிரி தான் இந்த ஒரு வாளி. இந்த வாளியை கீழே இறக்கி நான் க்ளீன் பண்ணி பேப்பர்லாம் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னாலே ஓகே, முறுக்கு சுடுறதுக்கு நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லாமே புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி அதிரசத்துக்கு இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து ஏர் டைட்டாக இருக்கணும். அது எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டேஸில் இந்த தீபாவளி டயத்தில் முறுக்கு சுடுறது அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இதில் வந்து நம்ம ஒரு டிஷ்யூவோ பேப்பரோ அந்த மாதிரி வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 15-20 நாள் ஆனாலும் முறுக்கு அந்த பதத்து போகவே போகாது. ஸோ அதனால் அந்த முறுக்கு அச்சு, வாளி, அப்புறம் என்னெல்லாம் நமக்கு தேவை, பெரிய பெரிய பாத்திரமாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, இந்த தாம்பூலம் மாதிரியெல்லாம், அதெல்லாம் எடுத்து கழுவி வெயிலில் காய வச்சாச்சு அப்படின்னாக்கா தீபாவளி ஆல்மோஸ்ட் வந்து வந்துடுச்சு, ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு தான் வந்து அர்த்தம். நான் இந்த வருஷம் முறுக்கு செய்ய போகிறேன், அதிரசம் செய்ய போகிறேன், ஜாமுன், கொஞ்சோண்டு எல்லடை இதுதான் செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த பேக் பெயின் இஷ்யூ இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து நின்று போன வருஷம் அதெல்லாம் வந்து செய்ய முடியாது. எனக்கு இந்த கையிலையுமே ஃப்ராக்சர், ஆல்ரெடி ஒரு கை வந்து ஃப்ராக்சர் ஆன கை, இப்போ பேக் அந்த டிஸ்க்கு பல்ஜ் ப்ராப்ளம் வேறு வந்து இருக்குது. கொஞ்சம் கழுத்தில் பிரச்சனை. சரி, எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த பிரச்சனையவே நினச்சிட்டு வந்தோம்னா வீட்டில் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸு கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வரப்போவே வந்து பார்த்திங்கனாக்கா அதிரசம் மட்டும் முடிச்சிட்டேன். முறுக்கு, ஜாமுன், எல்லடை அதை வந்து ஒரு 2 நாளில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வருஷம் கொஞ்சம் சப்போர்ட் வந்து என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து எடுத்துக்க போகிறேன். அது எதனால் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் மாவு 1/2 கிலோ அளவுக்கு அதிரசம் மாவு வந்து அம்மா ரெடி பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் அனுப்பி வச்சுட்டாங்க. சரி, என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த வருஷம் எனக்கு உடம்பு சரியில்லை, எதுவுமே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க செஞ்ச தட்டை, அதுக்கப்புறமா முறுக்கு, கெட்டி உருண்டை, அதிரசம் எல்லாமே ஒரு 15-20 அந்த மாதிரி இந்த முறுக்கு மாவும் அதிரசமாகவும் அனுப்புகிறப்பவே அதையும் வந்து சேர்த்து அனுப்பிட்டாங்க. இதே வச்சுக்கோயம்மா, இதே வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் நான் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். நான் நினச்சதை விடையே எனக்கு அதிரசம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கெட்டி உருண்டை அப்படிங்கிறது வந்து 2 மாதம் கூட வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முறுக்கு மாவு வந்து 1 கிலோ மாதிரி அரைச்சி கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இது என்னது, இது வந்து முறுக்கை வந்து லைட்டாக நமக்கு பார்சல் வரப்போய் கொஞ்சம் வந்து உடஞ்சிடுச்சு. அப்படியே வாயில் போட்டோடனே வந்து கரையிற மாதிரி இருந்தது. கலர் மட்டும் கொஞ்சம் வந்து செவந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம முறுக்கு சுடுறப்ப ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே ஃப்ளேமில் வந்து வச்சோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி வந்து ஆகிடும். இன்னொன்று, நம்மளோட சேனலில் ஏன் வந்து தீபாவளி ரெசிபீஸ் வந்து போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டிருக்கோம். ஒரு 20 ஐட்டம் மாதிரி போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை செக் பண்ணிங்கன்னா தெரியும். சரி, தீபாவளிக்கு வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சம் டிஃபனையோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டையோ ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு எள்ளு பொடி அரைச்சி வச்சிட்டோன்னா எண்ணெயை ஊற்றி இட்லியோ தோசையோ வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி 1 கப் அளவுக்கு எள்ளு போட்டோம் அப்படின்னாக்கா 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு பெருங்காயம், உப்பு சேர்த்து வந்து நம்ம அரைச்சிடலாம். இதிலே கருவேப்பிலை வேணாலுமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போடலாம். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு பொடி பெருசாக வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த தடவை பொடி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. இந்த எள்ளு பொடி வந்து நம்ம ஸ்வீட்டாகவுமே உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்லாம், இந்த பருப்பெல்லாம் வந்து சேர்க்காம. பட் இந்த டைம் வந்து நம்ம எப்போதுமே ஸ்வீட் உருண்டை தானே வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இட்லி பொடி மாதிரி வந்து நுணுக்கி வச்சுட்டேன். இது சாதத்துலேயும் நெய் போட்டும் நல்லெண்ணெய் போட்டும் வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இந்த ஒரு பதத்துக்கு அரைச்சிட்டு உடனே வந்து மூடிடக்கூடாது. அதில் வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து பட்டுருச்சு அப்படின்னாக்கா லைஃப் வந்து வராது. அதனால் நல்லா ஆறிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து மூடணும். இந்த வருஷம் நான் வாங்கியிருந்த பிராண்டட் ட்ரெஸ் இது. ஸோ இப்போ வந்து அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் டே போயிட்டுருக்கிறதுனால நான் வந்து வாங்கினேன். அப் டு 80% ஆஃபர் இருக்குது. 1500 ப்ளஸ் ஸ்டைல்ஸில் வந்து உங்களுக்கு டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த ப்ராடக்ட்டு இல்லைன்னா சிமிலர் லிங்க், நீங்கள் வந்து ப்ரைம் ஃபாலோவராக இருக்கீங்க, கஸ்டமராக இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு 2 நாள்லேயே வந்து கிடச்சிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் நெக்கு மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு கெமிசோல் போட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். பேண்ட்டு இந்த மாதிரி 2 செட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸு இல்லாமல் நான் வந்து இன்ட்ரோவில் போட்டிருந்தேன்ல அந்த ஒரு ட்ரெஸ்ஸு டோட்டலாக வந்து ஒரு 4 ட்ரெஸ்ஸு மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே டாப் பிராண்டில் வந்து வாங்கினது தான். நான் வியர் பண்ணிக்கிறது அவ்வளோ சூப்பராக அப்படியே உடம்பு இந்த சுங்குடி புடவைன்னு சொல்லுவாங்களா அந்தளவுக்கு பியோர் காட்டனாக இருந்தது. இந்த ட்ரெஸ் ஒன்று இது தான் நான் வந்து இன்ட்ரோவில் வந்து போட்டிருந்தேன். எல்லாமே 800, 900, 1000 அந்த மாதிரி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒர்த் ஃபார் த மணி.
தாராளமாக வந்து வாங்கலாம். அவ்வளோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. நான் இதில் வந்து ஒரு பிங்க் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். பிங்க் மட்டும் என்னோடய சைஸ்லேருந்து ஒரு சைஸு ப்ளஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த மாதிரி லைன்ஸ் வர ட்ரெஸ்ஸஸ் எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பிங்க் ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி மார்பிள் ஜார்ஜெட் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் கொடுத்துருந்தாங்க. நான் எப்போதும் மாதிரி எக்ஸல் தான் போட்டிருந்தேன். ஏன்னா எக்ஸலே 42 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஆனால் அந்த எக்ஸலே எனக்கு டம்மி கிட்ட கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஸோ XXL இதுக்கு மட்டும் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. வேணுனாக்கா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வைப்ரண்ட் ராணி பிங்க் அந்த மாதிரி கலரில் நெக்கில் ஃபுல்லுமே அந்த எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நான் என்னோடய ஈவினிங் ரொட்டீனையும் தீபாவளிக்கான ப்ரிப்பரேஷனையும் சேர்த்து வந்து பண்ணியிருந்தேன். ஒரு 15-20 நாளாகவே நமக்கு வந்து கவு மில்க் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நான் என் ரெகுலர் ஃபாலோவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அதுலேருந்து வந்து அந்த ஏடு எடுத்து வச்சு தான் நான் பாப்பாக்கான நெய் வந்து காய்ச்சிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. அந்த ஆடை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மேக்ஸிமம் ஃப்ரீசரில் வச்சுக்கிறது நல்லது, இல்லைனா புளிச்சு போயிடும். போட்டுட்டு நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அடிச்சிடணும். அடித்து முடிச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அடித்தோன்னா இந்த மாதிரி நுர மாதிரி வந்து உங்களுக்கு வரும். அதை திரும்ப பிளெண்டர் போட்டு நம்ம நார்மல் மிக்சிலையுமே வந்து அடிக்கலாம். அடித்தோன்னா இந்த மாதிரி மேலே வந்து வெண்ணெய் திரண்டு வந்துடும். இந்த நீங்கள் வெண்ணெய் செய்கிறப்ப ஒரு ஐஸ் வாட்டர் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஐஸ் க்யூப்ஸோ ஐஸ் வாட்டரோ வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா திரண்டு உருண்டு வரும். ஏன்னா நம்மளோட கையோட சூடுக்கே அது தொடுறப்ப கொஞ்சம் இலகி போகும். நான் அந்த தண்ணி வைக்கிறதுக்கு ஆக்சுவலாக வந்து மறந்துட்டேன். அதனால் நார்மல் தண்ணி, கொஞ்சம் இப்போ கிளைமேட்டே சில்லுன்னு இருக்கிறதுனால நார்மல் தண்ணியை வச்சு அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நான் ஃப்ரீசரில் வந்து போட்டேன். திரும்ப எடுத்து நம்ம உருட்டுறப்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ, ஒரு 15 நாளைக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வெண்ணெய் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து வெண்ணெய் கிடச்சிது. இதை வந்து நான் முருங்கைக்கீரை போட்டு எப்போதுமே காய்ச்சுவேன். முருங்கைக்கீரை இல்லாதவங்க 2 இனுக்கு வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இதில் எது வேணாலுமே போட்டுக்கலாம். நெய் ஓரளவுக்கு வாசமாக இருக்கும். நெய் காய்ச்சிறப்ப எப்போதுமே ஒரு கல் வந்து உப்பு போட்டோம்னா அப்போ தான் அந்த நெய்யோட டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா அந்த பேன் வந்து சூடானதுக்கப்புறமா லைட்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால உருட்டுறதுக்கு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா உருட்டுறதுக்கு வரும். இதை வந்து நம்ம வடிகட்டிட்டும் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து வடிகட்ட மாட்டேன். நம்ம வீட்டில் நம்மளோட கைப்பட செய்கிற வெண்ணெய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அது எதையுமே அந்த ஃபில்டர் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். என்ன சொல்லப்போனால் கொஞ்சோட அடியில் வந்து அந்த கசடு தங்கும். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம்ல, அந்தளவுக்கு நம்ம ரொம்ப வந்து அதை அடிச்சுக்கிட்டே இல்லை. அது ரொம்ப திரண்டு வர அளவுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி வெண்ணெயோட கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம பீட் பண்ணுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா மிக்ஸி வந்து சூடாகிறதுனால நம்ம திரும்ப போட்டோம்னா அது திரும்ப இலக ஆரம்பிச்சிடும். இதை வந்து கைவிடாமல் சிம்மிலையே வச்சு இப்படி கலக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஒரு மாதிரி நுர மாதிரி வரும். நுரை வந்து பொங்கி நிற்கிற டயத்தில் வந்து ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் வெள்ளையாக வச்சிங்கனாக்கா அந்த நெய்யோட வாசமும் உங்களுக்கு வராது, சீக்கிரமாக வந்து கெட்டும் போயிடும். கொஞ்சம் ஓவர் குக் ஆனாலுமே உங்களுக்கு கலர் தான் மாறி இருக்குமே தவிர நல்ல லைஃப் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டு கலரில், உங்களுக்கு திப்பியாக இருக்கிறதுனால தெரில, கோல்டு கலரில் இருக்க பாருங்க. அப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை 2 இனுக்கு போட்டுட்டு நிறுத்திட்டு வச்சிடலாம். நமக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இந்த முருங்கைக்கீரையும் நல்லா முருங்கிடும், நல்லா மொறுன்னு வந்துடும். நீங்கள் சாதத்தில் போட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு மாவெல்லாம் வந்ததுக்கப்புறமா 2 நாள் கழித்து தான் வந்து அதிரசம் சுட ஆரம்பிச்சிட்டேன். அதிரசம் அந்த பாக்ஸில் வந்துடுது இல்லை, அதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து போட்டுட்டு வாளியில் நல்ல ஒரு பேப்பர் மாதிரி வந்து போட்டேன். நியூஸ் பேப்பர் போடல, இல்லை கார்பன் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் தான் வந்து வச்சு நான் தட்ட போகிறேன். ஸோ எப்படின்னா எனக்கு கொஞ்சம் இலகுனா மாதிரியே இருந்தது. நீங்கள் அதிரசம் சுடுறப்ப என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சு இந்த மாதிரி புகை வர அளவுக்கு நீங்கள் வந்து, புகைன்னா ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு ஹீட் ஆனது தெரியும் எண்ணெய், அந்தளவுக்கு சூடு பண்ணிக்கணும். அதிரசம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடணும். அதிரசம் கலர் மாறணும்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. லைட்டாக அது பூரி மாதிரி உப்பி வரும். உப்பி வந்ததுக்கப்புறமா திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு உடனே வந்து மேலே தூக்கி நான் வந்து இந்த தடவை என்னோடய மேஷரும் அந்த ஜார்னியும் வச்சுமே புழிஞ்சு எடுத்துட்டேன். எண்ணெய் அதிலேயே இருந்தது அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும் அந்த அதிரசமே. அதனால் அதை நம்ம நல்லா புழிஞ்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு லைட் வெயிட்டாக ஆகிடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த தடவை அம்மா கொடுத்த மாவில் தான் நான் செஞ்சேன். எனக்கு கொடுத்த அதே மாவில் தான் அவங்களும் அதிரசம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஓவர் குக் பண்ணதுனால கலர் வந்து நான் வீடியோவில் காமிக்கிறப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இந்த டைமு எனக்கு அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வேணால் பிக்சர் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு நைட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்களா, சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே 2ஆக எப்படியே பிரிஞ்சு வந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இதுதான் என்னோடய தீபாவளிக்கான ப்ரிப்ரேஷன், என்னோடய ஸ்வீட்ஸ் இதெல்லாம் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வருஷம் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க, எப்படி தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.